அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். அனைவருக்கும் ரமலான் முபாரக். எல்லோருக்கும் ரமலான் நல்லபடியாக போயிட்டுருக்கு நான் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. சஹர் சாப்பாட்டுக்கு பவுல் ரைஸாக ஜீரா ரைஸும் வெஜ் மஞ்சூரியனும் செஞ்சுருந்தேன். அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு. முட்டைக்கோஸ் பொடிசாக கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, கேரட் 1 பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டெய்லியும் நம்ம புது விதமாக சஹர் சாப்பாடு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் பவுல் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட வேலை. இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் பொடி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தண்ணி விட்டு. மஞ்சூரியன் ஒரு சைனீஸ் ஃபுட்டாக இருந்தாலும் இப்போ காமன் ஆகிப்போச்சு. எல்லா ஊர்கள்லேயும் எல்லா இடத்துலையும் தள்ளுவண்டியில் மஞ்சூரியன் விற்கிறாங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. மஞ்சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னீர், சிக்கன், வெஜ்ஜு எல்லாத்துலேயுமே நம்ம செய்யலாம். குட்டி குட்டி பால் ஷேப்பில் எடுத்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். வடை மாதிரி தான். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நார்த் இந்தியன் ஸ்டைலில் சிக்கன் பவுல் ரைஸ் செஞ்சு காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு. அது மாதிரி இது ஒரு சைனீஸ் ஃபுட்டு இருந்தாலுமே இது நம்ம ஸ்டைலில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் செய்யலாம், ஹெல்த்தியாகவும் செய்யலாம். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்த பேட்சும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட போகிறேன். அடுத்து ஜீரா ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. மஞ்சூரியன் செய்கிறதுக்காக இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டு பொடிசாக கட் பண்ண 6 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். அதோட ஸ்ப்ரிங் ஆனியன் அது கொஞ்சம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் ஷார்ட்டே பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து கெச்சப், கொஞ்சமாக சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பொடி தண்ணியில் கரைச்சி வச்சதையும் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சர்க்கரை, மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனிப்பு புளிப்பு கலந்த ஒரு சாஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 நிமிஷமெல்லாம் நல்லா 1 நிமிஷம் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜ் மஞ்சூரியனை இதோட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மஞ்சூரியனும் இந்த சாஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மஞ்சூரியனில் இந்த சாஸ் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அருமையான ஒரு வெஜ் மஞ்சூரியன் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. இப்போ ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிடலாம். ரைஸ் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் விட்டு ஜீரா ரைஸ்க்கு ஜீரகம் தான் அதிகமாக சேர்த்தணும். அதோட பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்கிற சாப்பாட்டை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோலையும் காமிச்சேன், இப்போவும் காமிக்கிறேன். ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா அரிசி உடஞ்சிரும். பாஸ்மதி ரைஸ் இல்லையா, அதனால் நம்மளுக்கு அப்படியே முழுசாகவே இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கிளறாமல் இருக்கணும். லைட்டாக கலந்தால் போதும். இப்போ ஒரு பவுல் எடுத்து சாப்பாடை அசம்பிள் பண்ணிடலாம். சாப்பாடை அசம்பிள் பண்ண முதலாம் ஹெல்ப்பர் ஞாபகம் தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு ஹெல்ப்பர் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, பிளேட்டில் இருக்கிற சாப்பாட்டை பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோணணும், அந்த மாதிரி அசம்பிள் பண்ணணுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதனாலேயும் என்னமோ தெரியல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ரசனை வந்தது. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை மேலே தூவிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கிட்டோம். உங்கள் எல்லாத்துக்காகவும் நாங்கள் துவா செய்கிறோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.